design, develop, build and test. They deal with anything that moves from components Excuse me, sir. to mech. இன்ஸ்பெக்டர் சார், என்னது இது? காலேஜுக்குள்ள போலீஸ் வரதே தப்பு. இதுல கிளாஸ் ரூம் வரைக்கும் வந்து நிக்கிறீங்க. என்ன சார் இதெல்லாம்? எந்த அனுமதி இல்லாம வந்தா தான் சட்டப்படி தப்பு. என் கையில நீதிமன்றம் கொடுத்த சர்ச் வாரண்ட் இருக்கு. அதனால சர்ச் பண்ணவோ அரெஸ்ட் பண்ணவோ எனக்கு உரிமை இருக்கு. இந்தாங்க. என்ன சார், நான் சட்டப்படி தானே வந்திருக்கேன். இதுல இல்லீகல் எதுவும் இல்லையே. எங்க வேலையை நாங்க பார்க்கலாமா? பாருங்க. கான்ஸ்டபிள், சர்ச் பண்ணுங்க. சரிங்க சார். தம்பி பேக் கொடு. தம்பி நீ பேக் எடுப்பா. சார், இல்ல சார். பாத்தீங்களா சார், எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தப்பு இல்ல. இந்த காலேஜ்ல அதுவும் கிளாஸ் ரூமுக்குள்ள வச்சு கஞ்சா வைக்கிறான். அதை பிடிக்கத்தான் நாங்க வாரண்டோட வந்தோம். அவனை அரெஸ்ட் பண்றோம். சார் சத்தியமா என் பேக்ல எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது சார். சார் சார் என்கிட்டே நினைக்கிறியா? சார் என்ன சார் காலேஜுக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட் மேல கை வைக்கிறீங்க? ஏய், யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சீங்க கொன்றுவேன். இவன் என்ன சாதாரண தப்பு பண்ணிருக்கானா? காலேஜுக்குள்ளே கஞ்சா வந்திருக்கான். அதுக்காக தான் இவனை அரெஸ்ட் பண்றேன். சார் கஞ்சா வித்தவன் வேற ஆள் சார். இவன் அவனை தட்டி கேட்டவன். ஏய், அப்ப இதுக்கு பேர் என்னடா? சார் இவனும் கஞ்சா வந்திருப்பான், அவனும் கஞ்சா வந்திருப்பான். அதனால சண்டை வந்திருக்கும். அப்ப நடந்த கேங் வரல, எதிர் கேங்ல இருந்த ஆள இவன் அடிச்சிருக்கான். அவனை துரத்தி விட்டு இவன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இல்ல சார். உட்காரா. ஏதாவது பேசுனா உடனே தூக்கி உள்ள போட்டுருவேன். சார் சத்தியமா எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது சார். சார் கஞ்சாவை நான் பார்த்தது கூட கிடையாது சார். எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சார். ஏய், என்கிட்டே நினைக்கிறியா? காலேஜுக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிருக்க. இல்ல சார். கஞ்சா வித்திருக்க. யாராவது எதிர்த்து கேட்டா அவனே அடிச்சு தூக்கி போட்டிருக்க. எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? இல்ல சார். இல்ல சார். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சார். ப்ளீஸ் சார். நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு எம்எல்ஏவே வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நீ என்னன்னா முடியாதுன்னு ரொம்ப திமிரா பதில் சொல்லியிருக்க. இல்ல சார், அவரு தான் சார் என் வீட்டுக்கு வந்து என்னைய ஏய், பாய் போடுறா. கான்ஸ்டபிள், இவனை இழுத்துட்டு வாங்க. சார் நான் பண்ணல சார். சார் தெரியாது டேய், சார். வாடா. சார் சத்தியமா எனக்கு தெரியாது சார். போடா. வாயா. சார் நான் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 நான் சொல்றது ஏய், கேளுங்க நீ சார். எதுவும் பேச வேண்டாம். சத்தியமா நான் பண்ணல சார். எப்படி வச்சு தெரியாது சார். சார் சார் ப்ளீஸ் சார். பேசா வாயா. இல்ல சார் நான் பண்ணல சார். வா வா. சார் சார் எல்லாரும் பாக்குறாங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் நான் பண்ணல சார். ஏய், அடிச்சி வா. ஏய் சும்மா வாடா. சார் வாடான்றேன். வா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். வாய போடு. சார் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். ப்ளீஸ் சார். யோ, டேய், சும்மா வாடா, வாய பேசாம வாடா. ஏத்தே வண்டியில. சார் சத்தியமா நான் பண்ணல சார். ஏறு. சார் ஏறா அவன். சார், please, காலை sir. வச்சு Sir, கஞ்சா please, வச்சிருக்கான். ஏறா.
என்ன தம்பி ஜெயிலுக்கு புதுசா? என்ன கேஸு? கடலை சாப்பிட்டியா? போனானா போப்பா. டேய் வெற்றி, அப்பா அப்பா என்னடா ஆச்சு? உன்னை எதுக்குடா அரெஸ்ட் பண்ணாங்க? என் மேல தப்பான கேஸ் போட்டிருக்காங்கப்பா. தயவு செஞ்சு வெளில எடுங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. செமஸ்டர் வேற வருதுப்பா, நான் படிக்கணுப்பா. என் மேல போய் கேஸ் போட்டிருக்காங்கப்பா. டேய் என்னடா நடந்துச்சு? உன்னை ஏன்டா தூக்கி உள்ள வச்சிருக்காங்க? ஹலோ சார், ஸ்டேஷன்ல அனுமதி இல்லாம கைதியோட பேசக்கூடாது. இது கூட தெரியாதா உங்களுக்கு? வாங்கங்க. சார் என்ன சார் இது? எதுக்காக சார் என் பையனை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க? அவன் படிக்கிற பையன் சார், காலேஜில் படிக்கிறான், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். தெரியும் எங்களுக்கு. காலேஜ்ல அவன் கிளாஸ்ல வச்சது அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கு. என்னடா சொல்றாங்க? அப்பா அது உண்மைப்பா. என் கிளாஸ் ரூம்குள்ள வந்து நான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அது பொய்யான கேஸ்பா. சார் என் பையன் நல்லா படிக்கிற பையன் சார், எந்த வம்பு தும்புக்கும் போகாதவன். அவனை போய் இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவனுடைய எதிர்காலம் என்ன சார் ஆகும்? அத அவன் தான் சார் யோசனை பண்ணியிருக்கணும். படிக்கிற காலத்துல படிப்பை மட்டும் தானே பார்க்கணும். காலேஜுக்குள்ள கஞ்சா வித்தா பாராட்டுவாங்களா? கஞ்சாவா? அப்பா இல்லப்பா, இல்லப்பா, எனக்கு தெரியாதுப்பா. போலீஸும் கவர்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா? என்ன சார் சொல்றீங்க? கஞ்சாவா? பசங்களை படிக்க அனுப்புறதா நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது சார். காலேஜில் அவங்க என்ன பண்றாங்க, யார் கூட சேர்றாங்கன்னு விசாரிக்கணும். இல்லப்பா, அப்பா இல்லப்பா, எனக்கு தெரியாதுப்பா. அதான் காசுக்கு ஆசைப்பட்டு கஞ்சா விற்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா நம்பாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. யோ, அந்த எவிடன்ஸை கொண்டு வாங்கயா. ராமலிங்கம் வாப்பா. எனக்கு தெரியாதுப்பா. ஐயா கிட்ட அதை கொடு. என்னடா இதெல்லாம்? நான் பண்ணலப்பா. பாத்தீங்களா? அப்பா அப்பா இல்லப்பா, எனக்கு எப்படி வச்சுனே தெரியாதுப்பா. இது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்களா? இதுக்கு பேர் என்ன? கஞ்சா. உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? 1/2 கிலோ. இதனோட விலை எப்படியும் 10-12,000 ரூபாய் இருக்கும். உங்க பையனோட பேக்ல அவன் படிக்கிற கிளாஸ்ல இருந்து அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் ப்ரொஃபசர் முன்னாடியும் அவன் பேக்ல இருந்து எடுத்திருக்கோம். அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்பா போய் சொல்றாருப்பா. எனக்கு எப்படி வந்துச்சுனே தெரியலப்பா. நம்புங்கப்பா, எனக்கு தெரியலப்பா. அப்பா போய் சொல்றாருப்பா. அப்பா அப்பா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா. அப்பா ஒரு தடவை கூட கஞ்சா என்னென்ன பார்த்ததே இல்லப்பா. உங்களுக்கே தெரியும்லப்பா. ப்ளீஸ்ப்பா. அப்பா எனக்கே தெரியாம என் பையில யாரும் வச்சிருக்காங்கப்பா. அவரை நம்பாதீங்கப்பா. அவனுடைய பேக்ல இவ்வளவு பெரிய பொட்டணத்தை யாரோ வச்சுட்டாங்கன்னு சொல்றான். நம்புற மாதிரியா இருக்கு? சொல்லுங்க சார். சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட கூட 100 கிராம் 200 கிராம் கஞ்சா மட்டும்தான் இருக்கும். இவங்கிட்ட 1/2 கிலோ இருக்கே. நிச்சயமா பெரிய கஞ்சா வியாபாரியா தான் இருப்பான். நம்புங்க. அப்பா இல்லப்பா. அப்பா சத்தியமான பண்ணலப்பா. எல்லாம் போய்ப்பா. பணம் சார், எல்லாம் பணம். இதெல்லாம் வித்து முடிச்சான்னா இதுல அவனுடைய லாபம் மட்டும் 10,000 ரூபாய் வரும். இந்த பையனுக்கு இவ்வளவு பணம் ஆச்சரியம் இல்லையா? அதான் பூந்து விளையாண்டு இருக்கான். அப்பா இல்லப்பா, நான் பண்ணலப்பா. நான் பண்ணலப்பா. இத அவன் பேக்ல இருந்து எடுத்திருக்கேன் சார். அத்தனை சாட்சி நீங்க நம்மள பரவாயில்ல. வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா? தேவையில்ல சார், போதுண்டா. நீ படிச்சு படிச்சு பெருமை தேடி தந்த, ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய பெருமையை இப்ப அப்பாக்கு தேடி கொடுத்துட்டேன். இல்லப்பா, நான் பண்ணலப்பா. நான் சொல்றது நம்புங்கப்பா. அப்புறம் எப்படிடா இவ்வளவு பெரிய கஞ்சா பாக்கெட் உன் பைக்குள்ள வந்தது? சொல்லு. இல்லப்பா, சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. போய் சொல்லாத சார். நான் கிளம்புறேன் சார். சார், இது கஞ்சா கேஸ். எஃப்ஐஆர் போடணும். பையனை பெயில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது ரொம்ப பெரிய வக்கீல வச்சு தான் பெயிலே எடுக்க முடியும். சார்,
இனிமே இவன் இருக்க பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்பா நான் பண்ணலப்பா. நீங்க ஜெயில போடுங்க இல்ல தூக்குல போடுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். இனி அவன் யாரோ நான் யாரோ. அப்பா நான் பண்ண மாட்டேப்பா. நான் வரேன் சார். அப்பா நான் தப்பு பண்ண மாட்டேப்பா. அப்பா நான் தப்பு பண்ணலப்பா. நான் தப்பு பண்ணலப்பா. பண்ண மாட்டேப்பா. என்ன தம்பி, சப்போர்ட்டுக்கு யாருமே இல்ல போல இருக்கே. அதான் எம்எல்ஏ மாதிரி பெரிய மனுஷங்கள்ட்ட என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். மீறி தெனாவட்டா இருந்தா இப்படித்தான் நடக்கும். சார் நான் நல்லா படிப்பேன் சார். தயவு செஞ்ச வாழ்க்கையை பாலாக்கிறாதீங்க சார். ப்ளீஸ் சார். சார் உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். தம்பி, நீ ரொம்ப தூரம் உள்ள வந்துட்ட. நீ வெளியே போகவே முடியாது. இதுதான் ஆரம்பம். இனி போக போக நீ அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. இப்போ இப்படி அழுதா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. டேய் கலை, டேய் டேய் நீயாவது அவர் கூட போயிருக்கலாம்லடா. இப்படி தன்னந்தனியா அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்களே. டேய் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா. அம்மா நான் ஆபீஸ் போயிருந்தேம்மா, நடந்து எதுவுமே எனக்கு தெரியாது. டேய் அன்பு, நீயாவது என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம்ல. அண்ணே நானும் வெளியே தானே போயிருந்தேன். அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் பதறி அடிச்சுட்டு ஓடி வரேன். அண்ணி எந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன ஏதுன்னு விவரமாவது சொன்னாங்களா? கேத்ரி போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்க தம்பி. கேத்ரி போலீஸ் ஸ்டேஷனா? அது நம்ம ஏரியா ஸ்டேஷனே இல்லையே. கலெக்டரேட்டை தாண்டி இருக்கிற ஏரியால இருக்கிற ஸ்டேஷன் ஆச்சே. என்னது கலெக்டரேட்டா? அது வெற்றியோட காலேஜ் பக்கத்துல இருக்க ஸ்டேஷன்டா. ஐயோ அப்படின்னா பிரச்சனை வெற்றிக்கு தானடா. டேய் கலை என்னடா இது? நான் என்னடா பண்ணுவேன்? டேய் அன்பு என் கூட கொஞ்சம் துணைக்கு வாடா. உடனே நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போலாம். எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமா இருக்குடா. அம்மா நாமளும் எதுக்குமா ஸ்டேஷனுக்கு போயிட்டு? டேய் அப்பா அவ ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. உன் தம்பிக்கு பிரச்சனைன்னு சொல்றேன். இப்ப நம்ம போணுமான்னு கேட்டுட்டு இருக்க. நீ எல்லாம் உன் கூட பிறந்தவனாடா. இந்த பாரு இப்ப மரியாதையா புறப்பட்டு வர போறியா இல்லையா? சரிம்மா பதட்டப்படாத, வாமா நம்ம போய் பாப்போம். இரு நானும் வரேன். என்னங்க என்னங்க போனீங்களே? என்னங்க என்னங்க என்னாச்சுங்க சொல்லுங்க. என்னங்க அந்த ஸ்டேஷனு வெற்றியோட காலேஜ் ஏரியா ஸ்டேஷன் கலை சொல்றாங்க. அப்போ பிரச்சனை நம்ம வெற்றிக்கு தானாங்க? அதுவும் படிக்கிற பிள்ளைக்கு பிரச்சனைனா ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க பிரச்சனை? என்னங்க எதுக்குங்க உங்களை கூப்பிட்டாங்க? என்னங்க உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்களேன். பாராட்டு விழா எடுத்து பதக்கம் தர்றதுக்காக கூப்பிட்டு விட்டாங்க. என்னங்க சொல்றீங்க நீங்க? உன் பையன் காலேஜில் மெடல்லாம் வாங்கினான்ல, அதை விட பெரிய மெடல் வாங்கியிருக்கான். அதனால அவனை கௌரவப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. நான் போய் அந்த காட்சியை கண்ணால பார்த்துட்டு வரேன். என்னங்க அப்பா என்னப்பா சொல்றீங்க? அவனை எதுக்குப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க? தம்பி தப்பு பண்றான் கிடையாதுப்பா. தப்பு பண்ணலடா, உன் தம்பி தப்பு பண்ணல, குற்றம் பண்ணியிருக்கான். குற்றம்? என்னங்க குற்றமா? இத்தனை நாள் ஒழுக்கமா இருந்தான். திடீர்னு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சான். அப்பவே சொன்னேன், நிறுத்தல. அடிதடியில இறங்கினா. டேய் விஷயம் கைய மீறி போகுதுடா, வேண்டாண்டான்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. இப்போ அவன் எதுக்காக நான் சொன்னதை கேட்கலன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்பா நீங்க நேரடியா சொன்னாவே எனக்கு புரியாது. எதுக்காகப்பா இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன்ப்பா. உன் தம்பி காலேஜில் வச்சு கஞ்சா வித்திருக்கான். என்னங்க ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? படிக்கிற பசங்களோட வாழ்க்கையெல்லாம் கெடுத்திருக்கான். இல்லங்க இல்ல, என் புள்ள அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். பா இருக்காதுப்பா. கொஞ்சம் நஞ்சம் இல்லடா, 1/2 கிலோ கஞ்சாவை அவன்கிட்ட இருந்து போலீஸ் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இல்ல இல்லங்க, ஏன் வெற்றி அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. என் புள்ள அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அன்பு என்னப்பா சொல்றீங்க? லாக்அப்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்படியே திருட்டு பையன் மாதிரி முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கான்.
கையும் களவுமா அவன் பையிலேருந்து கஞ்சாவை கைப்பற்றிருக்காங்க. இவன் என்னடான்னா தெனாவிட்டா உட்காந்துட்டு நான் ஒன்றும் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லங்க இல்ல, என் பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. வெற்றி தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பா நம்ம வெற்றியா கஞ்சா வித்தானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையாப்பா. அண்ணே சொல்லுனே. ஆமாப்பா, வெற்றி சொல்றது ஒருவேளை உண்மையா கூட இருக்கும்பா. எதுக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை? டேய், அவன் பேக்ல இருந்து கஞ்சா எடுத்திருக்காங்கடா. அதோட வேற என்ன ஆதாரம் வேணும்? இல்லங்க இல்ல இல்ல, அவன் அப்படி செய்ய மாட்டாங்க. முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் புள்ளன்னு தலைக்கு மேல உட்கார வச்சு கொண்டான்னு பெத்த அப்பனோட தலைய மிதிச்சு என் கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டான். ஐயோ, என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? அப்போ என் புள்ளைய அப்படியே நீங்க அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களா? நான் அவனை அனாதையா விடுறதா? அவன் தான் நம்ம குடும்பத்தையே அனாதையா விட்டுட்டான். இனிமே இதனால வர எல்லா பின்விளைவுகளையும் நாம தான் அனுபவிக்கணும். இனி அவன் என் பிள்ளையே இல்லை. என்னங்க சொல்றீங்க? ஒரு ரவுடிக்கு பொறுக்கிக்கு ஒரு கஞ்சா விற்கிறவனுக்கு தகப்பனா இருக்க தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா நான் படிச்சவன். அப்பா, இந்த மாதிரி விஷயத்துல நான் கேள்வியே படாதவன். இப்படி ஒரு கஞ்சா கேஸ கொண்டு வந்திருக்கானே உன் புள்ள, அவன்லாம் உருப்பிடுவானா? போதும், இனி அவன் எனக்கு புள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அப்பனும் இல்ல. என்னங்க நீங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. இனிமே அவனை பத்தி நான் பேசவே போறதில்ல கமலா. எனக்கு இருந்தது 2 பிள்ளைங்க மட்டும்தான் நினைச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. டேய் கலை, அன்பு, டேய் அப்பா என்னென்னமோ சொல்றாருடா. எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியலடா. என் புள்ள அங்க தனியா ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்கான், அது மட்டும் உண்மை. ஏன் புள்ள அங்க இருக்க கூடாதுடா? டேய் 2 பேரும் உடனே வாங்கடா. உடனே அவனை வெளியில கொண்டு வர ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். டேய் வாங்கடா. போங்க. என்னங்க தாராளமா போங்க. அவனை பார்க்க அவனுக்கு சப்போர்ட் பண்ண நீங்க யாராவது போனீங்கன்னா அப்ப அவன் நல்லவன் நான் கெட்டவன் அர்த்தமாகும். என்னங்க அப்படியெல்லாம் இல்லங்க. அவனை பார்க்க போனீங்கன்னா நீங்க எல்லாரும் அப்படியே போயிடணும். அவனை பார்க்க போன யாரும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏங்க ஏங்க என்னங்க என்னங்க இதெல்லாம்? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஐயோ கடவுளே, ஐயோ ஐயோ ஐயோ. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? வெற்றி வெற்றி பாவம் மாமா, ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் மாமா. எங்க சொல்லுங்க மாமா கிட்ட. வெற்றி பண்ணிருக்க மாட்டேன் அப்படியெல்லாம். என்னாச்சு? வெற்றியை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சுக்கா? முதல் தப்பு பார்த்ததுமே நான் சொன்னேன், அவன் பொறுக்கி ஆயிட்டு வரான், இப்ப திருந்தலனா அவன் எப்பவுமே திருந்த மாட்டான்னு சொன்னேன். இல்லங்க. உங்க அத்தை விட்டாளா? என் புள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினா அதோட பலனைத்தான் இப்ப அனுபவிக்கிறா. மாமா மாமா, வெற்றிக்கு என்னாச்சு மாமா? தயவு செஞ்சு நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. கஞ்சா கேஸ், அது உன் கஞ்சா வித்த கேஸ். ஐயோ, என் புள்ள அப்படி பண்ண மாட்டாங்க. கலெக்டரேட் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார்ந்துருக்கான். போ, அங்க போய் பாரு. நாளைக்கு பேப்பர்ல போட்டோ வரும், டிவிலையும் போட்டு காட்டுவாங்க. கஞ்சா வித்த கல்லூரி மாணவன் கைதுன்னு போடுவாங்க. போய் ஊரெல்லாம் போய் காட்டு. எங்க வெற்றிக்கு கவர்மெண்ட்ல கௌரவம் பண்ணிருக்காங்கன்னு போய் சொல்லு எல்லாருக்கும். இல்ல இல்ல, வெற்றி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். அவன் நல்லவன் மாமா, நான் நம்ப மாட்டேன். நான் இதை நம்பவே மாட்டேன். இனி அவன் படிப்பு போச்சு, வாழ்க்கை போச்சு. இனிமே அவன் எந்த வேலைக்கு போவான்? முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு.